ரிஷபராசிக்காரர்களுக்கு ஓஹோன்னு இந்த மாதத்தை சொல்லுவேன். மிதுன ராசிக்காரர்களுக்கு 5, 9 என்று சொல்லப்படக்கூடிய ராஜயோக கோணாதிபதிகள் இருவருமே 10ஆம் இடத்தோடு அற்புதமாக இருக்கக்கூடிய அருமையான மாதம் இந்த மாதம். கௌரவம் உயரும், அந்தஸ்து கூடும், மதிப்பு உயரக்கூடிய அருமையான ஒரு மாதம். மிக முக்கியமாக வாழ்க்கையிலேயே போராட்டங்களாக இருக்குதுங்க. இத்தனை வயசாயிடுச்சுன்னா லைஃபே செட்டில் ஆகலைங்கன்ற மாதிரியாக வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அமைப்புகளோடு கொஞ்சம் போராடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல மாதமாகவே இந்த மாதம் கண்டிப்பாக அமையுங்க. தொட்டது துலங்கக்கூடிய மாதம்னு இந்த மாதத்தை சொல்லுவேன். அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்றாற் போல கடன் ஒழியக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரக்கூடிய சூழல், ஆரோக்கியம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு, முயற்சிகள் பலிக்கக்கூடிய ஒரு நிலைமை. குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த மார்ச் மாதம் தனித்தனியாக எப்படிப்பட்ட ஒரு சாதகமற்ற பலன்களை செய்யும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி மார்ச் மாதத்தில் ஏதாவது முக்கியமான கிரக பயிற்சிகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருடாந்திர கிரக பயிற்சிகளின் அடிப்படையில் தான் மிக முக்கிய வருட பலன்கள்லாம் சொல்லப்படுகிறது. குரு, சனி, ராகு, கேது. அதில் குரு பயிற்சியோ, ராகு கேது பயிற்சியோ, சனி பயிற்சியோ இந்த மார்ச் மாதம் எதுவும் கிடையாது. ஐயா, இந்த மார்ச் மாதத்தில் இந்த வாக்கியப்படி சனி பயிற்சி பலன்கள் நடக்குதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட உண்மையிலேயே திருக்கணிதப்படி தான் எல்லா பயிற்சிகளும் சரியாக அமைகிறது என்கின்ற கருத்தை கொண்டவனாகிய நான் ஏற்கனவே சனிப்பயிற்சி சென்ற வருடம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடந்துவிட்டது என்கின்றபடியால் இந்த மாதம் சனிப்பெயர்ச்சியும் உண்மையிலே கிடையாது. என்ன மாத கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சூரியன் இப்பொழுது 15ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே மீனத்திற்கு வருவார். சுக்கிரன் கொஞ்சம் உச்சத்தை அடைகிறார். மாதம் முழுவதும் செவ்வாயும் ராகுவும் ஒரே இடத்தில் இருக்கிறார்கள். கூடவே புதனும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு குருவின் பார்வையும் இருக்கிறது. ஆக பெரிய பயிற்சிகள் எதுவும் இல்லாத இயல்பான மாத கிரகங்களுடைய பயிற்சிகள் மட்டுமே நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. இப்போது மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு இந்த பயிற்சி எப்படி இருக்கும்ன்றதை பார்த்துடலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள், வெற்றிகள் இருக்கக்கூடிய ஒரு சுப மாதமாக இந்த மார்ச் மாதம் கண்டிப்பாக அமையுங்க. என்னங்க அதில் ஒரு பெரிய விஷயம் வெற்றின்னு சொல்கிறீங்களே? 11ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ராகுவோடு இணைந்து, புதனோடு இணைந்து, 6ஆம் அதிபதியோடு இணைந்து குருவின் பார்வையில் 11ஆம் இடம் தகன்னு இருக்கிறது. பெரிய அளவில் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்புகளில் ஒன்று. எல்லா நிலைமைகள்லையும் பெரிய ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். குறிப்பாக சட்ட போராட்டங்களில் இருந்தவர்களுக்கு அதற்கான வெற்றிகள், ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைக்கவில்லையே என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு அதற்கான அமைப்புகள், மிக முக்கியமாக வாழ்க்கையிலேயே போராட்டங்களாக இருக்குதுங்க. இத்தனை வயசாயிடுச்சுன்னா லைஃபே செட்டில் ஆகலைங்கன்ற மாதிரியாக வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அமைப்புகளோடு கொஞ்சம் போராடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல மாதமாகவே இந்த மாதம் கண்டிப்பாக அமையுங்க. இதற்கடுத்து இன்னொன்று பெரிய அளவில் ஒன்று சொல்லணும். 12ஆம் இடத்துல சனி சுக்கிரன் தொடர்புகள் இந்த மாதம் முழுவதும் ஏற்படுது. மாதத்தின் கடைசியில் தான் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு மாறுகிறார். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் முழுவதுமே உண்டு. ஒரு அருமையான சுப செலவுகள், பெண்களுக்கான செலவுகள், பூப்புனித நீராடு விழா, ஒரு வளைகாப்பு போன்ற அமைப்புகள், சிலருக்கு திருமண உறுதிகள் கிடைக்கக்கூடிய தன்மை, குடும்பத்தில் மங்கள சத்தம் கேட்கவில்லையே என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு அதற்கான சில விஷயங்கள்லாம் அருமையாக நடக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமையுங்க. பெண்களுக்கு கூடுதல் நன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். தொட்டது துலங்கக்கூடிய மாதம்னு இந்த மாதத்தை சொல்லுவேன். அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்றாற் போல ஓரளவிற்கு எதையும் சாதிக்கக்கூடிய அளவில் 80% நல்ல பலன்கள் மேசராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. கடன் ஒழியக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரக்கூடிய சூழல், ஆரோக்கியம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு, முயற்சிகள் பலிக்கக்கூடிய ஒரு நிலைமை, சிலருக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து அந்த வாய்ப்புகளை அப்படியே தக்கபடியாக நீங்கள் அக்செப்ட் பண்ணி அதன் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய யோக மாதமாக அமைந்திருக்குதுங்க 2026 மார்ச் மாதம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஓஹோன்னு இந்த மாதத்தை சொல்லுவேன். வருடத்தில் ஒரு முறை தான் உங்களுடைய ராசிநாதன் உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலைமையை அடைவார். இந்த மாதம் முழுவதும் அவர் உச்சத்தில் 11ஆம் இடத்துல ராஜயோகாதிபதியாகிய சனியோடு சேர்ந்து அருமையான அமைப்பில் இருக்கிறார். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். யோக மாதம். நல்ல விதமான வெற்றிகள் உண்டு. நல்ல குடும்பத்தில் இணைதல் மாதிரியான, இதுவரைக்கும் பிரிந்து போகலாமான்ற அமைப்பில் இருந்தவர்கள்லாம் இணையக்கூடிய அமைப்பு, சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பணத்தை கண்ணிலேயே பார்க்க முடியவில்லையே, அதிர்ஷ்டத்தை பார்க்கவே முடியலையேன்னு நினச்சிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அதிர்ஷ்டம், நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, நல்ல அறிமுகங்கள் என
எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. 2 10ஆம் இடங்கள் குருவின் தொடர்பில் இருக்க 10ஆம் இடத்தில் தசம அங்காரகா என்கின்ற அமைப்பில் 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது என்பது தொழில் முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய ஒன்று. வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாமான்னு நினைக்கிறவங்களுக்கு சரியான நல்ல வேலை அமைப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் ஆரம்பிக்கலாம்னா கூட நிச்சயமாக தொழில் ஆரம்பிக்கலாம். வேலையே போனால் கூட அதை விட நல்ல வேலை ஒன்று கிடைக்கும். இன்னும் ஒரு குறிப்பாக ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இது வரைக்கும் பணம் எப்படி சம்பாதிப்பது என்பதை கொஞ்சம் அப்படியே கற்றுக்கொள்ளாதவர்களுக்கு பண வருவாய் வரக்கூடிய வழிகள் அப்படியே அடையாளம் காட்டப்படக்கூடிய சுப மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. வெளிநாடு வெளிமாநிலத்திலிருந்து நல்ல தகவல்கள், குறிப்பாக மேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய தன்மை. கடந்த காலத்தில் எந்தெந்த விஷயத்தில் மன அழுத்தத்தில் இருந்தீர்களோ அவைகள் எல்லாமே நீங்கக்கூடிய அமைப்பு இன்னும் சில மாதங்களுக்கு, இந்த மாதம் மட்டும் இல்லைங்க, ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்னும் சில மாதங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்புகள் கோச்சார நிலைமைகள் இருக்கின்ற காரணத்தினால் எதையும் சாதிக்கக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமையுங்க. பெண்கள் சார்ந்த பொருள் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் கடை வச்சுருக்கிறவங்க, பெண்களுக்கு மட்டுமே சுடிதார் மாதிரியான இது விற்கிறவங்க, பெண்கள் மட்டுமே போடக்கூடிய அணியக்கூடிய அவர்கள் மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை தயார் செய்கிறவங்க, விற்கிறவங்க, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் அதிகம் நடக்கக்கூடிய சுப மாதங்க இந்த மார்ச் மாதம். மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு 5 9 என்று சொல்லப்படக்கூடிய ராஜயோக கோணாதிபதிகள் இருவருமே 10ஆம் இடத்தோடு அற்புதமாக இருக்கக்கூடிய அருமையான மாதம் இந்த மாதம். ராசியில் குரு இருந்து ராசிநாதனை மாதம் முழுக்க பார்த்துக்கிட்டு இருக்கிறார். 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது கொஞ்சம் அப்பாவோட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கக்கூடிய அமைப்பு. அதை தவிர்த்து வேறு எதுவுமே செய்யாது. அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் எதுவுமே கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். இழுத்துக்கோ பறிச்சிக்கோன்னு இருக்கும். அப்பாவே நம்முடைய ஒரு விஷயத்திற்கு அனுமதி கொடுக்காமல் ஒரு மாதிரியாக இது பண்ணுறது, நீ பண்ணுறது நல்லா இல்லை, அது பண்ணுறதில்ல, இது பண்ணுறதில்லன்ட்டு. அல்லது அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவர் எழுதி கொடுக்கக்கூடிய சொத்துக்கள், அண்ணன் தம்பி வகைரா, சித்தப்பா பெரியப்பா அல்லது அத்தைமார்கள் போன்றவர்களால் ஏதாவது ஒரு மனக்கசப்புகள் இருக்குமே தவிர அதை தவிர வேறு எந்த விதமான கஷ்ட நஷ்டங்களும் வராத நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. கௌரவம் உயரும், அந்தஸ்து கூடும், மதிப்பு உயரக்கூடிய அருமையான ஒரு மாதம். வேலை தொழில் நல்லாயிருக்கும். நந்தி விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. எதெல்லாம் தடையாக இருந்ததோ அந்த தடையெல்லாம் விலகக்கூடிய அமைப்புகள் இந்த மாதமே அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் உண்டு. சிலருக்கு ஆன்மீக எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. பெரிய அளவில் ஆன்மீக எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆன்மீக யாத்திரைகள் இருக்கும். சிலருக்கு தெற்கு நோக்கிய பயணங்கள், அதன் மூலமான நன்மைகள், குலதெய்வ தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, சித்தர்களுடைய தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போது கண்டிப்பாக இருக்கிறது. 30 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் எல்லோருக்குமே காதல் திருமணம், ஏற்கனவே காதல் பிரிவது போல இருந்தவர்கள் அல்லது ஊடலில் இருந்தவர்கள் எல்லோருக்குமே அந்த காதல் நிறைவேறக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. இளைஞர்களுக்கு ஒரு பொற்காலமாக மார்ச் மாதம் கண்டிப்பாக இருக்கும். ஃபைனான்ஷியல் எண்டிங் மாதம்னு சொல்லுவோம். இந்த நிதி வருவாய் மாதம் உண்மையிலே பெரிய அளவில் அத்தனை இளைய பருவத்தினருக்கும் நல்லா இருக்கும். ப்ரொமோஷன் கிடைக்காதவங்களுக்கு அடுத்த மாதம் ஆரம்பத்திலே ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான ஃபவுண்டேஷன், அதற்கான அறிமுகங்கள்லாம் இப்போது கண்டிப்பாக உண்டு. ஆக வேலை தொழில் போன்றவைகள் நிம்மதியாக இருக்கும். காதல் போன்ற விஷயங்கள், பாக்கியங்கள் கிடைக்காதவர்கள் எல்லாருக்குமே தடைப்பட்ட அனைத்தும் கிடைக்கக்கூடிய நல்ல மாதங்க இந்த மாதம். மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.